வணக்கம் லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து கார்த்திகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பித்தளையில் தாம்பாளம்ங்க. வரிசை வைக்கிறதுக்காக நம்ம லக்ஷணம் ஸ்டோர் கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் கோவிலுக்கு வரிசை எடுத்துகிட்டு போனோம் கார்த்திகா அப்படின்னு சொல்லி ஒரு 7 பிளேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்ககிட்டையும் இதை ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? பரவாயில்லையே, நம்மளும் இதை முதல்ல செய்யலாம், கோவிலுக்கு வரிசை கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இது மார்கழி மாதம், அடுத்தது தை மாதம் பிறக்குது, பொங்கல் சீர்வரிசைன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு உங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன். இந்த தாம்பாளத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், என்ன வேணாலும் நகைகள் கூட பார்த்தீங்கன்னா, அப்புறம் பித்தளை பொருட்களே வந்து தாம்பாளத்தில் வச்சு கொண்டு போகிற மாதிரி பூக்கள் வரிசை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பயன்படுத்துவாங்க தாம்பூலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பலகாரம், அண்டால பலகாரம்லாம் கொடுப்பாங்களே, அதெல்லாம் மூடி போட்டு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரியான தாம்பாளம் பயன்படும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்பொழுது நீங்கள் ஜஸ்ட்டு தாம்பாளம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதனுடைய ப்ரைஸு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா பெரிய சைஸுன்னு, கிட்டத்தட்ட 15 இன்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த டயாமீட்டர் வரும் உங்களுக்கு. நல்ல பெரிய தட்டு, நான் தான் உங்களுக்கு எல்லாமே வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரிசை எடுத்துகிட்டு போகிறது நம்ம லக்ஷ்மி ஸ்டோர்லேருந்து நம்மளுடைய தாம்பாளம் அப்படின்னும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுவும் கோவிலுக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தாம்பாள வரிசை தட்டு பார்த்திங்கன்னா எந்த கோவிலுக்கு போய் சேர்ந்தாலும் சரி, அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கணும்.